அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செவ்வாய் தோஷமும் திருமண தடையும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு, அதனால் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களையும் செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் சேர்க்கணும் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பழங்காலத்தில் கூறப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு செவ்வாய் தோஷம்னா என்னன்னு பார்ப்போம். செவ்வாய் அப்படின்னாக்க இரத்தக்காரகர். இரத்தக்காரகர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதே உஷ்ணம் உள்ள பாடியை சேர்க்கறது சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இருந்தாக்க தாம்பத்திய வாழ்வில் சில குறைபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தாம்பத்தியம் வச்சுக்கணுன்ற எண்ணமும், செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு குறைவான தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடிய எண்ணமும் வரும். அப்படின்றதுனால இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமும் செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் பொருத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கை சிறப்பாக அமையுமா அப்படின்னாக்க சிறப்பாக அமையும்னே சொல்லலாம். சரி, செவ்வாய் தோஷம் அப்படின்னாக்க ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போமா. லக்னத்திலேயோ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலேயோ 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலேயோ 6ஆம் இடம் வீரியஸ்தானத்திலேயோ 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் நம்ம பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம் 6ஆம் இடத்துலையோ 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திலேயோ 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்திலேயோ செவ்வாய் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் என்போம். செவ்வாய் தோஷத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க எது பார்ப்பாங்க அப்படின்னாக்க லக்னம் தொட்டு மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் அது மட்டும் பார்க்குறது சிறப்பாக இருக்குமா அப்படின்னாக்க சிறப்பாக இருக்காது. சந்திரன் ராசி தொட்டும் பார்க்கணும். ராசி 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அதுக்கடுத்தது கலத்திரக்காரகனான சுக்கிரனை தொட்டும் பார்க்கணும். சுக்கிரன் இருக்கிற இடத்துல 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷமும் செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு செவ்வாய் தோஷமும் இல்லாமல் சேர்த்தோம்னாக்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக அமையுமா? சிறப்பாக அமையும். சரி சாமி, இப்போ ஒரு சிலதுக்கு நம்ம பொறுத்தளவுக்கு விதிவிலக்குகள் அப்படின்னு உண்டே சாமி, செவ்வாய் தோஷம் விதிவிலக்குகள் அப்படின்னு உண்டே, அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்க எங்களுக்கு சௌரியமாக இருக்குமே அப்படின்ற அன்பர்களுக்கு செவ்வாயுடைய ஆட்சி வீடான மேஷமும் செவ்வாயோடைய இன்னொரு ஆட்சி வீடான விருச்சிகத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார், கடகத்தில் நீச்சமடைகிறார். இந்த 2 இடத்துலையும் செவ்வாய் லக்னம் தொட்டு சந்திரன் தொட்டு சுக்கிரன் தொட்டு இருந்தாலும் விதிவிலக்கு. இதை தவிர பாப கிரகங்களான ராகு கூடவும் கேது கூடவும் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம் விளக்கு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாபகிரகமான சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம் விளக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுடைய வீடான சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் விளக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர செவ்வாயோட நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர செவ்வாயை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்க பெற்றிருந்தாலும் விளக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் தொட்டு 1 2 4 7 8 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னும், செவ்வாய் தோஷம் விளக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷத்தில் விருச்சிகத்தில் மகரத்தில் கடகத்தில் சூரியனோட வீடான சிம்மத்தில் மற்றும் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கூட சேர்ந்திருந்தாலும் அல்லது சனி பகவானோட சேர்ந்திருந்தாலும் அல்லது குருவால் பார்க்கப்பட்டு இருந்தாலும்
அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருந்தாலும் செவ்வாய் தோஷம் விலக்குன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ நாம் இந்த பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு திருமண தடை தாமதமே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்க செவ்வாய் தோஷம் இருந்துச்சுனாக்க திருமண காலதாமதமும் தடையும் ஏற்படும். சரி சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்ற இடம் இருக்குது. இங்கே அங்காரகனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு எம்பெருமான் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை, அடுத்தது முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அங்காரகன் இருக்கிறது தனி சன்னிதானமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் போயிட்டு அங்காரகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்களே கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் விலக்கு கிடைக்குமா, விலக்காகும். பரிபூர்ணத்துவம் கிடைக்குமா, பரிபூர்ணத்துவம் கிடைக்கும். ஒன்றொன்றுக்குமே தோஷம் இருந்தாக்க அதுக்கு விலக்கு உண்டு, விலக்கு இருந்துட்டாக்க அதுக்கு பரிகாரமும் உண்டு. அப்போ இந்த பரிகாரம் நாம் செய்துட்டோம் அப்படின்னாக்க செவ்வாய் தோஷம் விலகிடுமா, கண்டிப்பாக விலகிடும்னே சொல்லலாம். அப்போ இப்போ நாம் பார்த்தது செவ்வாய் தோஷம்னா என்ன, செவ்வாய் தோஷத்தில் எங்கெங்கே இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு, செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம், இது எல்லாமே பார்த்தோம். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய வீடியோவில் அத்தனையுமே உங்களை வந்து அடையும். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.